श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुध श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 40வது திருநாமம் புஷ்கராட்சக. புஷ்கராட்சகனா தாமரை கண்களை உடையவர்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஆதித்யக, ஆதித்ய மண்டலத்தை நிவாசமாக கொண்டவர்னு பார்த்தோம். அந்த ஸ்ரீமன் நாராயண கண்கள் எப்படி இருக்குன்னா புஷ்கராட்சக, தாமரை ஒத்த கண்களை உடையவர்னு அர்த்தம். அவருக்கு பேர் புண்டரீகாட்சன், புஷ்கராட்சக, புருஷோத்தமக, புருஷக அப்படின்னு எத்தனை திருநாமம் இருந்தாலும் அது அத்தனையும் பகவான் ஒருத்தரையே குறிக்கும். அவரோட செந்தாமரை கண்களை காட்டி காட்டி எல்லாரையும் தம் வசப்படுத்திடுவார். அடியார்கள் என்ன பண்ணுவார்? தன்னை விட்டு நகராமல் அப்படியே இழுத்துருவார். ஆழ்வார்கள் நிறைய பாசுரம் கண்களுக்காக தாமரை கண்களுக்காக பாடியிருக்கா. கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரியவாய கண்கள் எல்லாமே அந்த கண்களோட அட்ராக்ஷன் தான் அத்தனை பேரும் ஈர்க்கிறது அப்படின்னு ஆழ்வார்கள் நிறைய பாடியிருக்கார். இப்போ பாண்டவ தூதனா கிருஷ்ணர் வந்தார் இல்லையா, துரியோதனன் அப்போ எப்படி கோபமாக இருந்தான். ஆனால் கூட அவன் கூப்பிடும்போதே புண்டரீகாட்சா புஷ்கராட்சா, அந்த கண் தான் அவனை முதல்ல அட்ராக்ட் பண்ணுறது. கோபம் தான் அவனுக்கு. யாரோ கோவத்தில் திட்டுவாளா இல்லை கண்ணை வர்ணிப்பாளா? ஆனால் துரியோதனன் என்ன பண்ணான்? நீ பீஷ்ம துரோணர்கிட்ட சாப்பிடலை, அந்த வீட்டில் சாப்பிடல, திருதராஷ்டிர வீட்டில் சாப்பிடல, எங்கள் வீட்டில் கூட நீ சாப்பிடலை அப்படிங்கிறதுக்கு கூப்பிட்றச்சே புண்டரீகாட்சா நீயே என் வீட்டில் சாப்பிடலையாம். ஸோ அந்த கண்கள் தான் அவரை யாரையும் நகர விடாது. எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, முதல்ல அவள் பார்க்குறது அந்த கண்கள் தான். அதைத்தான் முதல்ல புகழ தோணும். அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவர் தான் அவர். விதுரர் அந்த கண்ணை காட்டி ரட்சித்தார், அப்படியே கடாட்சித்தார் இவனை விதுரனை. அதுதான் அந்த புண்டரீகாட்சங்கிறது, நெடு நோக்கி ரட்சிக்கிறது எல்லாரையும். அதுதான் புஷ்கராட்சக, ஆதித்ய மண்டலத்தில் தாமரை கண்ணனாக வீற்றிருப்பவர்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். பஞ்சவடியில் ராமரோட வடிவத்தை பார்த்தா சூர்பனகை அப்படியே மயங்கிட்டா. வால்மீகி சொல்கிறார், பொருந்தாத காதல் கொண்டாள்னு. ஏன்னா ராமருக்கு வயசு அப்போ 37. ஆனால் சூர்பனகை பல யுகங்களாக இருக்காளாம். அவளுக்கு 13வது சத்துர்யுகமா, திரேதா யுகமா இப்போ. அப்போது ஒரு சத்துர்யுகமே 43,20,000. அது மாதிரி 13வது திரேதா யுகத்தில் தான் அவள் இருக்கா இப்போ சூர்பனகை. அப்போ எவ்வளோ வயசு வித்தியாசம்! அநேக யுகி ஜீவன்யாம் திரேதாயஸ்யாம் திரையோதசி அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லியிருக்கா. அவள் என்ன பண்ணா? அதெல்லாம் பார்க்கல. அந்த புண்டரீகாட்சனை பார்த்தா, அவ்வளவுதான். நேராக ராமர்கிட்ட வந்தா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். ராமர் தான் தன்னோட மனைவி சீத்தையோடு வந்திருக்காரு. உடனே அவர் என்ன சொல்கிறார்? நவ எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து, என் தம்பி லக்ஷ்மணன் தனியாக வந்திருக்கான், சரி அவனை போய் கேளு அப்படிங்கிறான். அவளுக்கு அதை பற்றி இல்லைடா, லக்ஷ்மணன் நல்ல அழகு தான். நேராக லக்ஷ்மணன்கிட்ட போனான். அப்போ அவர் சொன்னார், நான் அண்ணனுக்கு நான் பணிவிட செய்யத்தான் வந்திருக்கேன், நான் ஒரு பணியாளன் தான், என் அண்ணன் தான் எஜமானன், நீ மாட்டி என்னை கல்யாணம் பண்ணியானா நீயும் வேலைக்காரியாக பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைச்சிட்டு இருக்கணும், சீத்தைக்கும் சேர்த்து நீ பண்ணணும், அதனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ அண்ணாவே கல்யாணம் எனக்கு எஜமானியாக நீ இருக்கலாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சி விட்றார். இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் அனுப்பிச்சோடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, இப்படி அலக்கழிக்கிறாளே நம்மளன்னு. சரி, இந்த சீத்தை இருக்கிறனால தான் இப்படி மறுக்கிறா, சீத்தையை கொண்டுடணும் அப்படின்னு அந்த கொல்ல வந்தா. உடனே லக்ஷ்மண சூர்பனையோட காது மூக்க அறுத்துட்டார். இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அவன் நேர கரதூஷணாதிகளால் அவளோட அண்ணன்கள்கிட்ட போனான். 14,000 ராட்சசர்கள் அங்கே இருந்தா. அவள்கிட்ட போனோடனே கரண் கேட்குறான், என்ன நடந்தது, ஏன் இப்படி ரத்தமாக வர அப்படிங்கிறா. அதுக்கு அவள் என்ன சொல்லணும்? ராமரை லக்ஷ்மணன் காது மூக்க அறுத்துட்டா, அப்படி தானே கோவத்தை ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணலை. உனக்கு தெரியுமா கரண்ட்ட சொல்கிறா, உனக்கு தெரியுமா சுகுமாரனான ஒரு இளைஞன் இருக்கான், ரொம்ப பலசாலி, புண்டரீகாட்சன், அப்புறம் மிருதுவான திருமேனி உடையவன் அப்படின்னு ராமரோட அழகை வர்ணிக்கிறா. அதான் இந்த வெட்டுப்பட்டால் கூட வேதனையில் கூட அவளுக்கு மற்றெல்லாம் கோவப்பட்டாலும் அவள் மனசில் புண்டரீகாட்சன் தான். அப்படி அழகை வர்ணிக்கிறா. அவர் சொல்ல, நீ அழகை போய் வர்ணிச்சுட்டு இருக்கே, யார் வெட்டினா சொல்லு, நான் போய் இப்போ ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறா. அதுக்கு சூர்பனகை, உனக்கு தெரியாது, தாமரை கண்களை என்னை அப்படியே மயக்கெடுத்து அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் தான் என் மூக்கையும் நாக்கையும் காதையும் அறுத்தான். நான் அறுபட்டாலும் எனக்கு தாமரை கண்ணை என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா புஷ்கராட்சக, தாமரை கண்களை ஒத்தவன், அப்படியே அனைவரையும் அப்படியே ஈர்த்துருவான். எவ்வளோ கெட்டவாளாக இருக்கட்டும், ஒரு தரம் பார்த்தாச்சுன்னா அப்படியே அவ்வளோதான், அவள் சரண்டர் ஆகிடுவா. அப்படிப்பட்ட கண்களை உடையவன் அவள் புகழறா.
அதுதான் புஷ்கராட்சக. நாமும் புஷ்கராட்சாய நமகன் தினம் சொல்லின்னு வந்தோமானா பகவான்ட திருக்கண்கள் நம்ம மேலேயும் பட்டு நமக்கும் அவரோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடச்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறது அந்த திருநாமத்தோட அர்த்தம்.